ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான செம்மையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் ஷாப்பிங். இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிராமத்தில் ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னாக்கா ஆடு, மாடு, கோழி, வாத்து இந்த மாதிரி நிறைய வளர்த்தாங்க. நல்ல ஒரு விவசாய குடும்பம். கிராமம் நல்ல பெரிய கிராமம், நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிற கிராமம். அந்த கிராமத்தில் இவங்களோட குடும்பமும் ரொம்பவே சூப்பராக எந்தவித குறையும் இல்லாமல் நல்லபடியாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போ அவங்க வீட்டில் ஒரு குழந்தை எனக்கு நாய் வேணும் அப்படின்னு கேட்குது. அப்போ அவங்க சரின்னு வெளியில் போய் அழகான ஒரு நாய்க்குட்டியை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த குழந்தை டெய்லி அந்த நாய்க்குட்டியோட விளையாடுது. ரொம்ப அதோட ஆசை நிறைவேறிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த குடும்பத்திலே அந்த நாய்க்குட்டியை ரொம்பவே அன்பாக பார்த்துக்கிறாங்க. அப்போ இந்த நாய்க்குட்டி வெளியில் விளையாடும்போது அந்த பாப்பா சிந்துற சோத்தை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு அழகான ஒரு காக்கா அங்கே சாப்பிடுது. அப்போ இந்த நாய்க்குட்டியும் அந்த காக்காயும் விளையாடும்போது ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ டெய்லியுமே இந்த காக்கா இந்த பாப்பா சிந்தி போடுற சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த நாய்க்குட்டியோட விளையாண்டுட்டு போகும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த காக்கா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கு. இந்த நாய்க்குட்டி போய் கேட்குது, என்ன நீ சாப்பிடலையா? சாப்பாடெல்லாம் அப்படியே கிடக்குது, ஏன் பார்த்தா ஒரு மாதிரி கவலையாக இருக்கியா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப அக்கறையோட அழகாக கொஞ்சி கேட்குது. அதுக்கு அந்த காக்கா சொல்லுது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு நண்பா அப்படின்னு கேட்குது. அப்போ உடனே இந்த நாய்க்குட்டி கேட்குது, அதைத்தான் கேட்குறேன், என்ன கவலைன்னு எங்கிட்ட சொல்லு, என்னால் முடிஞ்சா நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு. உன்னாலையெல்லாம் தீர்த்து வைக்க முடியாது அப்படின்னு. சரி, அப்போ என்னால் தீர்த்து வைக்க முடியலைனாலும் பரவாயில்ல, மனசை விட்டு சொல்லு, உன்னுடைய பாரமாவது குறையும் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த காக்கா சொல்லுது, இல்லை, நாங்கள் எந்த தவறுமே செய்யலை, ஆனால் மக்களுக்கு எங்களை பிடிக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் எங்களை பார்த்தா சூன்னு விரட்டி விட்டுறாங்க. ஆனால் இந்த கிளியை பார்த்தியா, அதை கொண்டாந்து வீட்டில் வச்சு அழகாக அதுக்கு சாப்பாடு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது பேச கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மயில் ஆடுறதே அம்புட்டு அழகாக ரசிக்கிறாங்க, குயில் கூவுறதையும் ரசிக்கிறாங்க. எத்தனையோ பேரை பார்த்தா குயில் மாதிரி இருக்குது, மயில் மாதிரி இருக்குது, கிளி மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு அத்தனை பறவைகளையும் சொல்கிறாங்க. ஆனால் எங்களை மாத்திரம் கண்டாலே விரட்டி விடுறாங்க. அப்படி நாங்கள் என்ன தான் இந்த மனிதர்களுக்கு தவறு செஞ்சோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுது. அப்போ இந்த நாய்க்குட்டி சொல்லுது, இப்போ இதுதான் உன்னோட கவலையா? இதுக்கு போய்வா இவ்வளோ கவலைப்படுவ நீ அப்படின்னு கேட்குது. பின்ன என்ன நண்பா, நாங்கள் எண்ணத்தில் குறைஞ்சிருக்கோம், ஒற்றுமையில் குறைஞ்சிருக்கோமா, இல்லை வேறு எதில் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் எதையாவது ஒரு சாப்பாடை கண்டாக்க நாங்கள் மட்டும் சாப்பிட மாட்டோம், எங்களோட இனம் எல்லாரையும் அழகாக நாங்கள் கரைஞ்சு கூப்பிட்டு எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டுக்கிடுவோம். இந்த எங்களை விரட்டுற மக்கள் அவங்களுக்கு ஏதாவது கிரகம் பிடிச்சிக்கிச்சு, ஏதாவது பண்ணுச்சுன்னா எங்களுக்கு சாப்பாடு வைக்கணும்பாங்க. அப்புறம் அமாவாசைக்கு எங்களுக்கு சாப்பாடு வச்சு கான்னு கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. மிச்ச நாளெல்லாம் போனாக்க ஒரு வத்தல் வடகம் காய போட்டால் கூட நாங்கள் எடுக்க போனோம்னாக்க எங்களை துரத்தி கம்பாலே அடிக்கிறாங்க, அதாலே அடிக்கிறாங்க, கல்லாலே அடிக்கிறாங்க, அப்படிலாம் அடித்து எங்களை விரட்டுறாங்கன்னு சொல்லி ரொம்பவே கவலையாக பேசுது. அப்போ இந்த நாய்க்குட்டி சொல்லுது, இவ்வளவு தான் உன்னோட கவலையா? சரி, நீ தானே இப்போ தானே சொன்னேன் அவங்க அமாவாசைக்கு எது கிரகம் கழிக்கிறேன்னா இந்த மாதிரிலாம் சாப்பாடு எங்களை கூப்பிட்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அவங்களா கூப்பிட்டு கொடுத்து நீங்கள் போய் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க அது சந்தோஷம், மன திருப்தி, அவங்களுக்கும் திருப்தி, நீங்களும் எந்த பயமும் இல்லாமல் அவங்க தானே கொடுக்குறாங்க, விரட்ட மாட்டாங்க, எந்த கல்லாலையும் அடிக்க மாட்டாங்க, கம்பாலையும் அடிக்க மாட்டாங்க. நீங்கள் பொறுமையாக நிதானமாக சந்தோஷமாக சாப்பிட்டு வரலாம்.
அதை விட்டுட்டு வத்தலும் வடகமும் காயப்போட போகும்போது போய் நீங்கள் பாட்டுக்கும் திருடி திருடி கொண்டு வந்தாக்கா கல்லால் அடிக்காமல் பின்ன எதால் அடிப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி இந்த நாய்க்குட்டி அழகாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசுது. அப்போ தான் அந்த காக்காய்க்கு புரிஞ்சுச்சு, ஓஹோ அவங்களாம் கொடுக்குறது வேறு, நாமளாக திருடி சாப்பிட்றதுங்கிறது வேறையா, இனிமேல் நான் வந்து எதுவுமே போய் திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த காக்கா வந்து தன்னோட தவறை ஒத்துக்குச்சு. அப்போ இந்த நாய்க்குட்டி சொல்லுது, எதா இருந்தாலும் சரி நீ தேடி உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ எடுத்து சாப்பிட்டுக்க, ஆனால் இந்த மாதிரி திருடி சாப்பிட்டா இப்படி தான் அடி விழுங்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி விட்டுச்சு அந்த காக்காயை. அந்த காக்காய்க்கு அப்போ தான் தன்னோட தவறு புரிஞ்சது. ஓஹோ அப்போ நாம் இனிமேல் திருடுறதுனால தான் மக்கள் நம்மளை வெறுத்து இப்படி விரட்டுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக, சரி என்னோடய தவறு எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் நண்பா, இனி நான் இதை நினச்சி கவலையும் பட மாட்டேன், என்னோடய தவறை எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு இந்த நாய்க்குட்டிகிட்ட சொல்லிவிட்டு அழகாக அந்த காக்கா காக்கான்னு பறந்து போச்சு. அவ்வளவு தாங்க. இதே மாதிரி தாங்க நாம் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டாலும் சரி நாம் உழைச்சி முன்னேறணும். திருடியோ இல்லை வேறு எந்த வழியிலையோ சம்பாதிச்சு முன்னேறணும்னு நினச்சா இப்படி தான் பயந்து பயந்து எந்த நேரத்தில் எது நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழணும். ஆனால் நம்ம நேர் வழியில் சம்பாதிச்சோம் அப்படின்னா யாருக்கும் பயப்படாமல் தலை நிமிர்ந்து வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ-ஷாப்பிங். இந்த ஆப்பு மூலமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களையுமே விலை குறைவாகவும் நல்ல உயர்தரமான பொருளாகவும் வாங்கி பயனடையலாம். அனைவரும் வாங்கி பயனடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.